மகி தோசை ஊற்ற கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் தோசை சுடுறதையே மறந்துட்டேன். அவன் தான் எண்ணிக்கையை மட்டும் கேட்டுக்குவான். உனக்கு 2 உனக்கு 2 உனக்கு 3 அப்போ மொத்தம் 6 7 அப்படின்னு சொல்லி கணக்கப்பட்டுக்கிட்டு அவனாக வந்து ஊற்றிடுவேன். ஃபஸ்ட்டு ரொம்பவே டர்ட்டியாக ஊற்ற ஆரம்பித்தான். இப்போ பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப தேறிட்டான். இன்றைக்கி அதனால் அவன் வேலையை முடிச்சுட்டான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தோட்டத்துக்கு போனேன் குழம்பு எடுத்துக்கிட்டு. போனால் அங்கே வந்து 15 பேர்த்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே வர முடியலங்க, மாமியார் ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு வேலையில் பூந்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். காலை வெயில் தான். ஒரு 10 மணிக்கு போயிருப்பேன். ஒரு 11:30 வரைக்கும் தான் பூ கிள்னேன். 1.5 மணி நேரம் வேர்த்து கொட்டி அப்பப்போ தாங்க முடியல. எப்படி தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. நானும் முக்காடை அப்படி இப்படின்னு போட்டாலும் சொட்டு சொட்டாக வடியுது. என் முகத்தை இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. இதைத்தான் மாமியார்கிட்ட சொன்னால் எங்கே கேட்குறாங்க, வேலை செய்யவில்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ஜாக்பாட் அடித்ததில் நம்மளுக்கு பங்கு வேணும் இல்லையா, அதனால் வந்து வாடாமல்லி காட்டுக்கு வந்தேன். காலையிலேயே வந்து உளுந்தங்களி செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். அதையும் வந்தோடனே குடித்தேன். மாமியாருக்கு கொடுக்கலன்னு நினைப்பீங்க, இன்னொரு நாள் கண்டிப்பாக செஞ்சு போய் கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். சரியான சாப்பாடு இல்லாமல் ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய்.